ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிக்கிறான். தன்னுடைய அரண்மனையின் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்குவேன் என்று கட்டளையிடுகிறார். அதே வேளையிலே அந்த போட்டியிலே தோற்றால் தோற்றவரின் கைகள் வெட்டப்படும் என்றும் கட்டளையிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பயந்து போய் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாருமே போட்டியில் கலந்து கொள்வதற்காக முன்வரவில்லை. ஆனால் ஒரு இளைஞன் மட்டும் இந்த போட்டியிலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி முன்வந்தான். அங்கு நின்றவர்கள் எல்லாரும் இந்த இளைஞனை பார்த்து, நீ ஒருவேளை இந்த போட்டியிலே தோற்றுவிட்டால் உன்னுடைய கைகள் வெட்டப்படுமே, உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஐயா, இந்த போட்டியில வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன், தோற்றுவிட்டால் என்னுடைய கைகள் மட்டும்தானே போகும், என்னுடைய உயிர் போகாதே அப்படி என்று சொல்லி அந்த கோட்டையின் கதவை தள்ளினார். என்ன அதிசயம் என்று பாருங்கள், அந்த கோட்டையின் கதவு சட்டென்று திறந்தது. அந்த கோட்டையின் கதவிலே உள்பகுதியிலே தாழ்பால் போடவில்லை, அதனால் அது திறந்துதான் இருந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று பயந்து போய் எதையுமே முயற்சி செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். தோல்வியோ வெற்றியோ நாம் முயற்சி செய்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும்.